Welcome to Abhi's classroom. In this video, you are going to see 7th Standard English workbook, worksheet 16, poem Sea Fever. Number 1. Recite the following stanza with proper pronunciation, appropriate pause, intonation, and pick out the rhyming words. என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டான்ஸாவை ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனோட படிங்க. அப்ரோப்ரியேட் பாஸ்னால் எங்கே நிறுத்தணுமோ நிறுத்தி படிக்கணும். இந்த இன்டோனேஷனோட படிங்க. அதுக்கப்புறம் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னு எழுதுங்க. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை, அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் a tall ship and a star to steer her by, and the wheels kick and the wind's song, and the white sails shaking, and a grey mist on the sea's face, and a grey dawn breaking. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. ஓகே, இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் எடுக்க போகிறோம். ரைமிங் வேர்ட்ஸ் எது? ஸ்கை, பை, அடுத்தது ஷேக்கிங், பிரேக்கிங், நெக்ஸ்ட்டு டைடு, டினைட். இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு look out the picture given below and write down the names of any five things found in the picture. இந்த பிக்சர் பார்த்துட்டு அதில் இருக்கிற ஏதாவது 5 திங்ஸ் இல்லையா, 5 திங்ஸ் எழுதணும். நீ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு 5 திங்ஸ் எழுதியிருக்கேன். நீ உனக்கு தெரிஞ்சது வேறு எது வேணாலும் எழுதலாம். நான் க்ளவுட் எழுதியிருக்கேன். இது என்னது? மேகம், க்ளவுட். அடுத்தது மவுண்டெயின்ஸ், அடுத்தது கோகோனட் ட்ரீ, அடுத்தது சீ, கடல், அடுத்தது கைட், பட்டம் பறக்குது. வேறெல்லாம் நிறைய இருக்குது. பாய், கேர்ள் எழுதலாம், கேப்பு, பால், எது வேணால் எழுதலாம் நீ. ஓகே, நெக்ஸ்ட்டு third question. Read the following poem and answer the questions given below. Dance with the waves, move with the sea. Let the rhythm of water set your soul free. With what does the poet ask to dance? poet வந்து எதோனோட டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்காரு. டான்ஸ் வித் தி வேவ்ஸ். த poet asks, இந்த டஸ்டில் இருக்கிற எஸ் வந்து இந்த போபோட சேர்த்தணும். தி poet asks to dance with the waves. Next, fourth one. I must go down to the seas again, to the vagrant gypsy life, to the gull's way and the whale's way, where the wind's like a battered knife. In the above lines, the poet longs for என்ன கேட்டிருக்கு, என்ன லைஃப்னு கேட்டிருக்கு. குவைட் லைஃப், ஸ்டேபிள் லைஃப், ஜிப்சி லைஃப், லேசி லைஃப். இது என்ன கொடுத்துருக்கீங்க? ஜிப்சி லைஃப். அப்போது ஜிப்சி லைஃப். ஜிப்சி லைஃப்னா நாடோடி வாழ்க்கை. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஸ்டின். Pick out the rhyming words from the following lines and write them in the blank. And the wheels kick and the wind's song, and the white sails shaking, and the grey mist on the sea's face, and the grey dawn breaking. ஃபஸ்ட்டே கேட்டிருக்காங்க ஷேக்கிங், பிரேக்கிங்னு. எகெயின் அதே தான் ஃபிஃப்த் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் எதுன்ட்டு. வேறு என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை இல்லையா? ஷேக்கிங், பிரேக்கிங் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இந்த லைனில் எதுவும் பார்த்தாலும் இல்லை. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். Read the lines given below and the rhyme scheme. Rhyme schemeக்கும் நமக்கு என்ன பார்க்கணும்? rhyming words தான் பார்க்கணும். I must down to the seas again, to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by, and the wheels kick and the wind's song, and the white sail is shaking, and the grey mist on the sea's face, and the grey dawn breaking. இதில் ரைமிங் வேர்ட்ஸ் என்னது? ஸ்கை, பை அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். ஒரே மாதிரி இருக்குது.
அடுத்தது ஷேக்கிங் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு ஏன்னு கொடுத்துக்கிறோம், இது பிபின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரைம் ஸ்கீம் என்னது? ஏஏ பிபி. நெக்ஸ்ட் 7. Read the following story and write the gist of the story. ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதனுடைய ஜிஸ்ட் எழுதுங்க, அதனால் அதனுடைய சுருக்கத்தை எழுதுங்க. A fox one day spied a beautiful bunch of ripe grapes hanging from a vine trained along the branches of a tree. ஒரு நாள் வந்து நரி என்ன பண்ணிச்சான், ஒரு அழகான கிரேப்ஸ்னுடைய பஞ்ச், திராட்சை கொத்து தூங்கிட்டு இருந்துச்சான் அது பிரான்ச் ஆஃப் அ ட்ரீலேருந்து. த கிரேப் சீம்டு ரெடி டு பர்ஸ்ட் வித் ஜூஸ், அப்படியே ஜூஸியாக இருக்குது. அண்ட் த ஃபாக்ஸஸ் மவுத் வாட்டர்ட் ஆஸ் ஹி gazed longingly at them. The bunch hung from a high branch and the fox had to jump for it. The first time he jumped, he missed it by a long way. அது என்ன பண்ணிச்சான், அதை பார்த்ததையுமே அந்த கிரேப்ஸை பார்த்ததையும் வாட்டர்டுன்னு எச்சில் ஊறுது அந்த நரிக்கு. என்ன பண்ணுதான், ஹை பிரான்ச்சில் இருக்குது, அதனால் அதை குதிக்கணும் அப்படின்னு சொல்லி குதிச்சுது. குதிக்கும்போது என்ன ஆகும், மிஸ்ட் இட் பை எ லாங் வே, முடியலை, அதனால் மிஸ் பண்ணிடுது. ஸோ ஹி வாக்ட் ஆஃப் எ ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு அண்ட் டுக் எ ரன்னிங் லீப் அட் இட், அப்படி ஓடி வந்து குதிப்போம் அப்படின்னு. ஒன்லி டு ஃபால் ஷார்ட் ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை என்ன ஆகுது, விழுந்துடுது. எகெயின் அண்ட் எகெயின் ஹி ட்ரை பட் இன் வெயின், மறுபடியும் ட்ரை பண்ணுது. ஆனால் என்ன ஆகுது, வேஸ்ட்டு தான், ஒன்றும் பண்ண முடியல, தோற்று போயிட்டு. நவ் ஹி சாட் டவுன் அண்ட் லுக்ட் அட் த கிரேப்ஸ் இன் கஸ்ட். லாஸ்ட் என்ன பண்ணிடுது, பேசாமல் உட்காந்துட்டு கிரேப்ஸை ஏமாற்றத்தோடு பார்க்க, டிஸ்கஸ்டுனா. வாட் அ ஃபூல் ஐ ஆம், ஹி செட், எவ்வளோ ஃபூலாக இருக்கேன். Here I am wearing myself out to get a bunch of sour grapes that are not worth gaping for. நான் வந்து என்ன எவ்வளோ இன்னும் ஃபூலாக இருக்கேன் பார்த்தியா, ஒரு புளிப்பான ஒரு கிரேப்ஸுக்கு அதை பார்க்குறதுக்கு கூட அதுக்கு ஒர்த்து கிடையாது, பார்க்க கூட லாய்க்கு இல்லை. அண்ட் ஆஃப் ஹி வாக்டு வெரி வெரி ஸ்கான்ஃபுல்லி. சரி, அது இதாக போயிடுது, ஒரு எரிச்சலோடு போயிடுது. ஒன் டே எ ஃபாக்ஸ், இதனுடைய ஜஸ்ட் என்னென்னா ஷார்ட் பண்ணி எழுதிடலாம். ஒன் டே எ ஃபாக்ஸ் ஃபவுண்ட் எ பஞ்ச் ஆஃப் ஜூசி கிரேப்ஸ் ஹேங்கிங் ஃப்ரம் அ ஹை பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ. ஹை பிரான்ச்சில் பார்த்துது. ஹீ ட்ரைட் மெனி டைம்ஸ், நிறைய தடவை ட்ரை பண்ணுது, டு கெட் இட், பட் எண்டட் இன் வெயின், அது வேஸ்ட்டாக தான் முடிஞ்சது, வீணாயிடுச்சு, அதனுடைய முயற்சியெல்லாம் வீணாயிடுச்சு. ஹி செட் தெர் ஆர் சோர் கிரேப்ஸ் அண்ட் நாட் worthy. இது வந்து புளிப்பான திராட்சை பழங்கள், அது ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது 8th question. Rearrange the sentences taken from a story in the correct order and give a suitable title for the story. First one, Gulliver was hailed as the hero and lived in Lilliput for many years. One stormy night, a ship was wrecked at the sea, helped Lilliput against the king of Blefuscu in war. Gulliver reached the land of Lilliput. All the passengers on board drowned except Gulliver. இப்படி சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஒன் ஸ்டாமி நைட், இந்த ஒன் அப்படின்னாலே அதுதான் ஃபஸ்ட் சென்டென்ஸாக எடுத்துக்கணும். ஒன் ஸ்டாமி நைட் அ ஷிப் வாஸ் wrecked at sea. சரியா, அது என்னாச்சு, ஸ்டாமி நைட்டுனா புயல் வர்ற ஒரு நைட்டில் அந்த ஷிப் வந்து அங்கே நின்றுது. ஆல் தி பேசஞ்சர்ஸ் ஆன் தி போர்ட் ட்ரவுண்டு, உடஞ்சிடுது, ரெக்குன்னா உடஞ்சிடுறது, அப்போ ட்ரவுண்டுனா மூழ்கி போயிடுறது. குலிவரை தவிர மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் மூழ்கிட்டாங்க. குலிவர் ரீச் தி லேண்ட் ஆஃப் லில்லிபுட், லில்லிபுட் அப்படிங்கிறதுல அவன் வந்து அடையிறான், குலிவர் அப்படிங்கிற ஒருத்தர். ஹெல்ப் லில்லிபுட் எகெயின்ஸ்ட் த கிங் ஆஃப் பிளிஃபிஸ்கு இன் வார். அந்த கிங் இருக்கார் இல்லையா, அந்த கிங்குக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அது ஒரு வார் நடக்குதுங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த குலிவர் வந்து அந்த கிங்குக்கு ஹெல்ப் பண்ணுறான்.
நெக்ஸ்ட்டு குலிவர் வாஸ் ஹெயில்ட் அஸ் த ஹீரோ அண்ட் லிவ்ட் இன் லில்லிபுட் ஃபார் மெனி இயர்ஸ். அதனால் என்ன ஆயிடுறான், ஒரு ஹீரோவாக எல்லோரும் கொண்டாடுறாங்க. நிறைய வருஷம் அங்கேயே லில்லிபுட்லேயே அவன் இருக்கான். அப்போ இதுதான் அந்த ஆர்டர். அந்த ஆர்டரில் எடுத்து எழுதிடுங்க நம்பர் வைஸாக. 1 2 3 4 5 இந்த நம்பர் வைஸாக இங்கே எழுதிடுங்க. ஓகே, டைட்டில் என்ன கொடுக்கலாம், குலிவர் த ஹீரோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீ வேறு ஏதாவது சூட்டபிள் டைட்டில் கொடுக்கலாம். 9. Narrate a story on your own using the visual and verbal clues given below. Write the story below. இங்கே என்ன இருக்குது, ஒரு பேர்டு உட்காந்துருக்கான், இந்த ஃபிஷ் இங்கே இருக்குது, அதை நரியும் பார்க்குது, பேர்ட் பார்க்குதா, அப்படியே தூக்கிட்டு போகுது, பாட சொல்லி கேட்குது. அதை நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் பாடும்போது என்ன ஆகும், அதில் வாயிலேருந்து பேர்டுனுடைய வாயிலேருந்து இந்த ஃபிஷ்ஷு விழுந்துடும். அப்போது என்ன பண்ணுது, இந்த பேர்ட் சும்மா இல்லாமல் அதை போய் கொத்துது, அது வாயிலேருந்து விழுந்தது, மறுபடியும் இந்த பேர்ட் தூக்கிடுது. இதுதான் நம்ம எழுத போகிறோம். ஒன் டே எ ஹங்க்ரி பேர்ட் சர்ச்டு ஃபார் ஃபுட். சரியா, ஷி பிகேம் டயர்ட் அண்ட் சேட் ஆன் அ ட்ரீக்கு மேலே அது உட்காந்துருது இந்த பேர்டு. ஷி saw a fish in the nearby pond. இந்த பாண்ட் மேலே என்ன இருக்குது, ஒரு ஃபிஷ்ஷை பார்க்குது. A fox was also watching the same. இந்த ஃபாக்ஸ் இருக்குது பார், எதையும் அதே ஃபிஷ்ஷையே பார்த்துட்டு இருக்கு. பட் த பேர்ட் pecked the fish quickly. ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பண்ணுது, பேர்டு தான் அந்த ஃபிஷ்ஷை தூக்குது. தி கன்னிங் ஃபாக்ஸ் மேட் அ கிளவர் ஐடியா டு ஃபூல் தி பேர்ட். என்ன பண்ணுது, ஃபாக்ஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணுது, பேர்டை ஃபூல் பண்ணணும், முட்டாளாக்கணும். ஸோ ஹி ஃப்ளாட்டர்ட் தி பேர்ட் பை ஆஸ்கிங் ஹர் டு சிங் எ சாங் இன் ஹர் ஸ்வீட் வாய்ஸ். உன்னோட ஸ்வீட் வாய்ஸில் ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு கேட்குது. தி பேர்ட் ஓப்பன் ஹர் மவுத். அது ஓப்பன் பண்ணுது, வாயை திறந்தது, என்ன ஆகும், அது ஃபிஷ் வந்து கீழே விழுந்துடுது. தி ஃபாக்ஸ் டுக் த ஃபிஷ். உடனே ஃபாக்ஸ் என்ன பண்ணிடுது, ஃபிஷ்ஷை தூக்கிடுது. தென் த பேர்ட் அண்டர்ஸ்டுட் தி பிளான். அந்த பேர்டு வந்து புரிஞ்சுதா, நம்ம ஏமாத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கு. பெக் த டெய்ல் ஆஃப் த ஃபாக்ஸ். ஃபாக்ஸினுடைய டெய்லை வந்து கொத்துது. இது பேர்டு வந்து ஃபாக்ஸினுடைய டெய்லை கொத்துது. உடனே ஃபாக்ஸ் வந்து என்னது, ஸ்க்ரீம்டு வித் பெயின். வலிக்கு கத்துது. கத்துதையும் என்ன ஆச்சு, ஃபிஷ் வந்து ஃபாக்ஸினுடைய வாயிலேருந்து கீழே விழுந்துடுது. தி கிளவர் பேர்ட் டுக் இட் ஹாப்பிலி. ஓகேயா, இதுதான் அந்த ஸ்டோரி. Next, 10th question. Fill in the blanks with suitable questions for the conversation between you and your friend about your travel experience. Friend, hi அப்படின்னு கேட்குறாங்க. I didn't see you during the holidays. Holidays ஃபுல்லாக நான் பார்க்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு friend 1. Where have you been? எங்கே போனேன், ஆனால் பார்க்கவே இல்லையே. friend 2. Hey, I had gone with my brother on a trip. By the way, நான் வந்து என்னுடைய அண்ணனோட அல்லது பிரதரோட ஒரு ட்ரிப் போயிருந்தேன். By the way, how did your holidays gone? எப்படி உன்னுடைய ஹாலிடேஸ் போச்சு? friend 1. My best trip was the one to Bangalore. நான் பெங்களூர் போனேன். I loved the botanical garden there. அங்கே இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Have you gone to மகாபலிபுரம்? ஏன் அப்படி கேட்குறாங்க, இங்கே வந்து yes I came on a trip to மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறதுனால நீ இப்படி கேட்கணும். I enjoyed the trip thoroughly. Okay, come let's go to the park. Our friends are waiting for us. சரி, நம்ம பார்க்குக்கு போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஓகே let us go. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த ஸ்டோரியும் உன்னுடைய ஓன் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, குட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.